வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான தெப்ப சமுத்திரம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் விஜய்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை நிறைய ரவுடிங்க கொலை பண்றதுக்காக துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல விஜய் இருக்காரு பாத்தீங்களா, தடுத்து எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே யாரோ முதுகுல கத்தி வச்சு குத்திடுறாங்க. குத்துன நபரோட பேரு கஜா அப்படின்றது இந்த கேங்கோட ஹெட்டா இருப்பாரு. என் மேல கைய வச்சு யாரையும் விட்டதில்ல, உன்னை விட்டுருவனா அப்படின்ற மாதிரி சாவடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்துன்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. அந்த பொண்ணு விஜயை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. விஜய் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவரோட உயிர் இல்லாம இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. தெப்ப சமுத்திரம் அப்படின்றது இந்த ஏரியாவோட பேரை தான் இருக்கும். இந்த ஏரியாவோட எஸ்ஐயை காட்டுறாங்க. இவரோட பேரு கணேஷ் அப்படின்றது. இப்ப பல்ராஜ் அப்படின்ற ஒரு நபரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. கடைசி 10 வருஷமா இந்த ஊர்ல நிறைய ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் கடத்தப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. இந்த நபரை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் விஷயத்துல மோசமான நபர்னு தெரிய வந்திருக்கும். அதனாலதான் எஸ்ஐயும் இவர் அடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவன் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். என் பொண்ணோட கல்யாணம் இன்னும் 2 நாள்ல இருக்கு, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறான். இங்க ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க. சரி, இவனுக்கு ஏறக்குறைய 50 வயசு, இவன் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வயசு முக்கியமே கிடையாது. ஏன்னா 60 வயசை சேர்ந்தவனும் 6 வயசு பொண்ணை ரேப் பண்றான், இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதனால லேடி கான்ஸ்டபிளும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவனை இன்னும் நல்லா அடிச்சு விசாரிங்க, இவன் வாயாலேயே உண்மை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆட்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. விஜய் இந்துன்னு 2 பேரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் போல 2 பேருமே மனமேடையில உட்காந்து இருக்காங்க. இப்ப விஜயும் சந்தோஷமா இந்துவோட கழுத்துல தாலியை கட்டுறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வந்துடுறாங்க. நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் காட்டுறாங்க. இவரும் பார்த்து ஷாக் ஆகுறாரு. இது எல்லாம் விஜய்க்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் போட்டிருப்பாங்க, அதனால தான் இவருக்கு முழிப்பு வந்திருக்கும். இவரும் வந்த கனவை பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு நபரோட பேரு அஞ்சி அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக் ஷெட் தான் வச்சிருக்காரு. நான் இந்துவோட கழுத்துல தாலி கட்டுறதுக்காக வந்தேன், அப்பன்னு யாரோ கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்தாங்க, முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே எழுப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் இந்து ஒன்ன திரும்பி கூட பார்க்கல, அதுக்குள்ள அவளை கல்யாணம் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறியா? ஏன்டா இப்படி இருக்க? முதல்ல அவகிட்ட பேச ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்போ ஒரு குடோனை நமக்கு காட்டுறாங்க. அங்க ராகவ் அப்படின்ற ஒரு நபரை கொண்டிருக்காங்க. கொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட ஓனரான கஜா அப்படின்றவர் தான். இந்த கஜாவை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் விஷயத்துல வீக்கானவரா இருப்பாரு. இப்ப கூட ஒரு விலை மாது கூட ஒன்னா இருக்காரு. இப்ப வந்த ஆட்களும் ராகவை எதுக்காக கொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு எதிராகவே தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணா, அதனால தான் கதையை முடிச்சிட்டேன். இவன் இறந்து போனது யாருக்கும் தெரிய தேவையில்ல, நீங்க பாட்டுக்கு கமுக்கமா டிஸ்போஸ் பண்ணிருங்க, கேட்டா வெளிநாட்டுக்கு போயிட்டான்னு கதை சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆட்கள் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துல லோடு எடுக்கிறதுக்காக வருவாங்க போல. ராகவ் அண்ணன் எங்கன்னு கேக்குறாங்க. அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஆட்கள் சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருந்து கிளம்புறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் கூடியே தான் இருப்பாங்க. ஸ்கூல் பொண்ணுங்களை ஸ்கூல்ல விடுறது தான் இவரோட வேலையா இருக்கும். இப்ப 2-3 பொண்ணுங்களை இவர் வீட்டுக்கு வந்து பிக்கப்லாம் பண்ணிடுறாரு. இப்ப ஈரின் வரட்டும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அப்பா மட்டும் ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விடுறதுக்காக வராரு. விஜய்க்கு அஞ்சின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னேன்ல, ஆட்டோல அனுப்பலாம்ல, வேலை உங்களுக்கு குறையும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பொண்ணோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த அப்பா சொல்லிட்டாரு. அதெல்லாம் இவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சரி, ஈரின் வந்தா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்துவா இருப்பாங்க. இப்ப இந்து போறத பார்த்தோன்னா இவரும் ஆட்டோ எடுத்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆட்டோல வர பசங்களுக்கு இவர் லவ் பண்ற விஷயம் தெரியும் போல. நீ எப்பதான் இந்து கிட்ட பேச போற அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி பசங்க கிட்ட இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு செக் போஸ்ட்டை தாண்டி தான் போயிட்டு இருக்காங்க. போகும்போது அங்க இருக்க கான்ஸ்டபிள் அக்காவை கேட்டுட்டு அவர் போறாரு. அந்த கான்ஸ்டபிள் அக்காக்கு பக்கத்துல தானே எஸ்ஐ இருக்காரு, அவன் யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆட்டோ ஓட்டுற வேலை தான் சார் இங்க பாத்துட்டு இருக்கான், ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆட்டோக்கு பின்னாடி மூட்டையெல்லாம் கொண்டு போறதை இவர் பாக்குறாரு. இந்த மூட்டையை எங்க கொண்டு போறான் அப்படின்ற மாதிரிலாம் எஸ்ஐயும் யோசிக்கிறாரு. கஜாக்கு தான் அந்த மூட்டையெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காசை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. மூட்டையில கஞ்சா இருக்கும். இதை பத்திலாம் இவங்களுக்கு தெரிய வந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கஜா அசிஸ்டன்ட் கேக்குறாரு. தெரிய வந்தா இவங்களோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கஜா சொல்றாரு. அது சாதாரண லோடுன்னு நினைச்சதா இவங்க ஏத்துறாங்க இறக்குறாங்க. மத்தபடி அதுல கஞ்சா கடத்துறதுலாம் இவங்களுக்கு தெரியாது. இப்ப நைட்டு நேரம் 3 பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குடிகார நபர் இருக்காரு. அவரும் சைட் டிஷ் மட்டும் வேணும்னு கேக்குறாரு. இவங்களுமே தந்துடுறாங்க.
நாளை பின்ன உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க, ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. விஜயம் இந்துவை லவ் பண்றாருல, ஐ லவ் இந்துன்னு கத்துறதுக்காக வராரு. இவர் ஐ லவ்னு கத்தும் போதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தடுத்துடுறாங்க. அதனால இந்துவை மட்டும் இவர் பொறுமையா சொல்லிடுறாரு. எஸ்ஐ பல்ராஜ் அப்படின்ற ஒரு நபரை ஸ்டேஷன்ல வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவரை கூட்டு போறதுக்காக ஒரு லாயர் வந்திருக்காரு. பல்ராஜ் மேல நாங்க சந்தேகப்படுறோம், அதனால அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்லிட்டாரு. சார், இந்த 3 கொலை நடக்கும் போதும் பல்ராஜ் இந்த இடத்துல தான் இருந்திருக்காரு, என்கிட்ட ஆலிபை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த லாயர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் காட்டுற ப்ரூஃப்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி எஸ்ஐ பாக்குறாரு. உண்மையிலேயே அந்த 3 பொண்ணுங்க கடத்தப்படும் போது வேற ஒரு இடத்துல தான் பல்ராஜ் இருந்திருக்காரு. சோ அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது எஸ்ஐக்கு புரியுது. அதே சமயம் இந்த லாயர் இருக்கார்ல, கடைசியா அஞ்சலின்ற சின்ன பொண்ணு காணாம போயிருக்கா, அந்த இடத்துல ஒரு சிசிடிவி இருக்கு, அதை செக் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எஸ்ஐயும் சொல்லிடுறாரு. இப்ப எஸ்ஐயும் பல்ராஜை வெளியே கூப்பிடுறாரு. இன்னமும் அவன் மேல முழுசாலாம் டவுட் போல, இந்த ஊரை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த பல்ராஜ் அப்படின்றவன ஏத்துக்கிறான். இந்த லாயரும் அப்பாவை கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எஸ்ஐயோட அப்பாவும் லாயரா தான் இருப்பாரு. சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வேற ஒரு லேடி இந்த இடத்துக்கு வராங்க. என் ஹஸ்பண்ட் ராகவ் 2 நாளா வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐ புதுசா தான் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. ராகவன்றது யாருன்னு தெரியல, யாருன்ற மாதிரி கான்ஸ்டபிள் லேடி கிட்ட கேக்குறாரு. கஜா கிட்ட வேலை பார்த்தான் சார், அந்த கஜா தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க போங்கம்மா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இந்து எப்பவுமே பைக்ல தானே போவாங்க, இப்ப ஆட்டோல போறதுக்காக ஏறுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் அஞ்சு இருக்கார்ல, அவ என்கிட்ட தான் பைக்கை விட்டா, ரெடியாவ 2 நாள் ஆகும், நான் தான் போய் சொல்லி வச்சிருக்கேன், நீ அது வரைக்கும் கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இந்து ஆட்டோல இங்க இருந்து கூட்டு போறாரு. எஸ்ஐயும் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அம்மா காஃபி தரதுக்காக வந்திருக்காங்க. 10 வருஷத்துக்கு மேல சின்ன சின்ன பொண்ணுங்கலாம் கடத்தப்படுறாங்க, நீ தான் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கடைசி 6 மாசமா தான் இந்த ஸ்டேஷன்ல இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இவர் பெரிய லாயரா இருப்பாரு, ஃப்ரீயாவே கேஸ் எல்லாம் வாதாடுவாரு. அதே மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு இவர் டியூஷன்லாம் எடுத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்துவும் நேத்ரா ஃபவுண்டேஷனுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நைட் இவர் ஐ லவ்னு கத்துனார்ல, அது இந்துக்கு கேட்டிருக்கு. ஐ லவ்ன்ட்டு எதையோ சொல்ல வந்தீங்கல்ல, அது என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த குடிகார நபர் பின்னாடி இருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. யோ, நீ எப்ப வண்டியில ஏறின, முதல்ல இறங்கு அப்படின்ற மாதிரி அவரை இறக்கி விட்டு வேகமா ஹீரோவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் அக்கா இருக்காங்கல்ல, வண்டியை நிறுத்து அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரோட வண்டி ரிப்பேரு, நீ கொஞ்சம் ஒரு இடத்துல டிராப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அவருமே நேத்ரா ஃபவுண்டேஷனுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால 2 பேரையும் கூட்டி இவர் கிளம்பிட்டு இருக்காரு. போற வழியில அவங்க 2 பேர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க லாயர் சாரோட பையன் தானே, லாயர் சாரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டே வராங்க. இவங்க 2 பேர் பேசுறத பார்த்து ஹீரோக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. என்ன இவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. அஞ்சியும் ஃப்ரெண்டும் மெக்கானிக் ஷெட்ல உட்காந்து இருக்கும் போது ஹீரோவும் வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமா கேட்கறாங்க. நான் பேசலாம்னு நினைச்சேன், நடுவுல அந்த எஸ்ஐ ஏறிட்டாரு, அவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டே போனாங்க அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டாரு. இப்ப ஈவினிங் டைம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, டியூஷன்ல விடுறதுக்காக பசங்களை கூட்டு வந்திருக்காரு. எஸ்ஐ அப்பா டியூஷன் எடுக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த இடத்துல விடுறதுக்காக தான் வந்திருக்காரு. எஸ்ஐ அப்பாவும் இவங்க கிட்ட சகஜமா பேசுறாரு. வேலை எல்லாம் எப்படி போகுதுன்னு கேக்குறாரு. இவங்களும் நல்லா போறதா சொல்லிட்டாங்க. இப்ப அப்பா இருக்காருல, பசங்க கிட்ட பகவத்கீதா நூலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நூல் மேல சத்தியம் பண்றீங்கன்னா உண்மையை மட்டும் தான் பண்ணும், ஏமாத்தி நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எல்லா பசங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துட்டு இருக்காங்க. ஈரேன் ஒரு இடத்துக்கு வந்தாங்கல்ல, அது ஒரு சேரிட்டியா இருக்கும். ஈரேன் பேர்ல யாரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இங்க இருக்க லேடி தான் சொல்றாங்க. யாரும் தெரியுமான்னு ஈரேன் கேக்குறாங்க. தெரியல, நம்பர் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி அந்த லேடி நம்பரை தந்துடுறாங்க. ஈரேன் உடனே கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு கால் பண்ணிட்டாங்க. பார்த்தா எதிரில் விஜய் தான் கால் அட்டன் பண்ணிட்டாரு. நம்ம கிட்ட விஜய் தான் பேசுறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, என் பேரை வச்சு எதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு கொஞ்சம் கோவமா பேசுறாங்க. இவரை என்னடா இவ்வளவு கோவமா பேசிட்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இவங்க கோவமா பேசியிருந்தாலும் உள்ளுக்குள்ள இவங்களுக்கு லைட்டா அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். யாரும் தெரியல, என் பேரை யூஸ் பண்ணி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. என்ன நீ லவ் பண்ற போலன்னு ஃப்ரெண்டு கேக்குறாங்க. ஆமா, லைட்டா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பைக்ல யாரோ வராங்க. இந்த பொண்ணும் பைக்ல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி கூட்டு போன நபர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணை ஒரு இடத்துல வச்சு ரேப் பண்றான். அதே சமயம் அந்த பொண்ணை குழி தோண்டி புதைச்சிடறான். அவன் யாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. நான் பஸ்ல ஏத்தி விடுவேன்னு ஒரு அப்பா சொன்னாரு பாத்தீங்களா, அவரோட பொண்ணு தான் மிஸ் ஆகுறாங்க. அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பஸ் டிரைவர் கிட்ட விசாரின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோவும் விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. அந்த பஸ் டிரைவர் என்ன சொல்றாருன்னா, வந்துட்டு இருக்கும் போது பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அந்த பொண்ணே போய்க்கிறதா சொன்னா, அதனால தான் விட்டுட்டு கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பொண்ணோட பேரு புஜ்ஜி அப்படின்றது. புஜ்ஜி காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி எஸ்ஐக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. எஸ்ஐயும் ஊர் முழுக்க தேடி பாக்குறாரு. ஆனா எந்த இடத்துல தேடியும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. திரும்பி பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கணும்னு யோசிக்கிறாரு. வீட்டுக்கு பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. என்ன வீடு பூட்டி இருக்குன்னு யோசிக்கிறாரு.
அப்ப அப்பா கால் பண்ணி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி பையனை கூப்பிடுறாரு. இவரும் வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. பார்த்தா குளத்துல குதிச்சுதான் அவங்க 2 பேருமே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. தேடிட்டு இருக்க ஹீரோக்கும் இந்த தகவல் கிடைக்குது. ஹீரோவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது குழந்தை காணாம போயிடுச்சுல, 2 நாளா கிடைக்கலன்ற துக்கத்தினால தான் இறந்து போயிருக்காங்க. இத பாக்குற பொதுமக்கள் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அவங்களோட பொண்ணுங்களும் காணாம போயிருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் எப்பதான் ஒரு விடிவு காலம் வருமோ அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் எஸ்ஐயோட அப்பாவும் கேட்டுட்டு தான் இருக்காரு. எனக்கு என்னமோ அந்த கஜா மேலதான் டவுட்டா இருக்கு. அவன் லேடிஸ் விஷயத்துல ரொம்ப மோசமானவன், அவனை தூக்கி விசாரி அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாரு. நான் உடனே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. இவர் வந்த போர்ஸ பார்த்து ஆட்கள் இருக்காங்கல்ல, இவர் அடிக்கிறதுக்காக வராங்க. இவரும் தடுத்து அவங்க கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கஜாவோட ஆட்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து கஜா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. என்ன சார் பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன்னா ஆதாரத்தை எடுத்துட்டு வாங்க, ஆதாரத்தை வச்சுதான் என் மேல கைய வைக்க முடியும். ஆதாரம் இல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் தெனாவட்டா அவன் பேசுறான். ஆதாரம் தானே, இன்னும் 2 நாளுக்குள்ள உனக்கு எதிரான ஆதாரத்தை நான் திரட்டுறேன், சீக்கிரமே உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி எஸ்ஐயும் கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கேஸ் சம்பந்தமா எல்லா டீட்டெயிலையும் பாக்குறாரு. ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. ஈரனும் ஹெல்ப் பண்ற நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்க லேடியும் விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டேன், விஜய் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விஜய பத்தி தான் ஈரனுக்கு தெரியும்ல, அப்ப ஐ லவ் இந்துன்ற மாதிரி தான் அவர் கத்திருக்காரு, நம்ம கிட்ட சமாளிச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு புரிஞ்சிருது. இப்ப இவங்க விஜய பயங்கரமா லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என் பேர்ல ஒன்னும் ஹெல்ப் பண்ண தேவையில்லைன்னு அவங்க கோவமா பேசுறாங்கல்ல, அதை நினைச்சு விஜய் ஃபீலிங்கா உட்காந்துருக்காரு. அப்பதான் ஈரன் கிட்ட இருந்து கால் வருது. ஈரனும் இப்ப நார்மலா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்களை நான் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இவருக்கும் சந்தோஷமா இருக்கு. சரி இந்த இடத்துல வச்சு நம்ம 2 பேருமே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி முடிவு பண்றாங்க. நானும் அவ்வளோ மீட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவர் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒரு பொண்ணை ஈவினிங் பிக்கப் பண்ணோம், இவரால முடியாதுல்ல, அதனால நீ பிக்கப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி அஞ்சு கிட்ட சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அஞ்சியும் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு நைட் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பைக்ல வந்து யாரோ பிக்கப் பண்றாங்க. பிக்கப் பண்ணது யாருன்னு தெரியல. அந்த பொண்ணு அந்த நபர் சாவடிச்சிடறான் போல. இந்த தகவலும் எஸ்ஐக்கு வந்து சேர்ந்துருது. இப்ப எஸ்ஐ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த எஸ்ஐ லேடி கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு உதாரணம் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த உதாரணத்தை மைண்டுக்குள்ள ஓட்டி பாக்குறாரு. இப்ப நேரா அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அப்பா உங்ககிட்ட நான் பையனா பேசுறதுக்காக வரல, ஒரு இன்ஸ்பெக்டரா விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. சரி நானும் நார்மலாவே பதில் சொல்றேன், என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ஆக்சுவலா நைட்டு நேரம் அப்பாவோட பைக்ல அந்த பொண்ணு உட்காந்துட்டு போனதா ஆளுங்க பாத்திருப்பாங்க. நீங்க தான் அந்த பொண்ணை நைட்டு பைக்ல கூட்டு போனீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதே சமயம் நீங்க லாயரா இருந்துட்டு எதுக்காக பசங்களுக்கு டியூஷன் எடுக்கணும், அந்த லாஜிக்கும் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பா என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், மத்த பசங்க கஷ்டப்படக்கூடாது, அதனால தான் ஃப்ரீயா டியூஷன் எடுக்கணும்னு நினைச்சேன். 2வது கேள்விக்கான பதில சொல்றேன், நான்லாம் பைக்ல கூட்டு போல, என் பைக்கை சர்வீஸ்க்காக 5 கிட்ட தான் கொடுத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது சர்வீஸ்க்காக கொடுத்திருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. சாரிப்பா உங்களை சந்தேகப்பட்டுட்டேன்னு மன்னிப்பு கேக்குறாரு. இப்ப ஹீரோவும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. ஈரனை மீட் பண்ண போறாருல, அதனால சந்தோஷமா அவங்க கிட்ட சொன்ன இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. ஈரனுமே இவரை பார்க்க போறோன்ற மாதிரி சந்தோஷமா பைக்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்துட்டு இருக்கும் போது லேடி கான்ஸ்டபிள் இவரை மடக்குறாங்க. உங்ககிட்ட விசாரணை பண்ணணும்னு எஸ்ஐ சொன்னாரு, நீ ஸ்டேஷனுக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. பார்த்தா எஸ்ஐ இருக்காருல, அஞ்சியை லாக் பண்ணி வச்சிருக்காரு. இவன் தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்லிட்டாரு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை பார்த்து கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் அஞ்சியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை பிக்கப் பண்றது இவனுக்கு ஞாபகம் வரும். போலான்ற மாதிரி பைக் எடுத்துட்டு போவான். வழியில பி கிரேட் படம் ஓடுறத கவனிக்கிறான். இந்த படத்தை பார்த்துட்டு போனா என்னன்றதுக்காக பைக்கை நிறுத்திட்டு பாக்குறதுக்காக போயிருப்பான். அந்த சமயம் பைக்கை யாரோ தூக்கி இருக்காங்க. ஏண்டா இப்படிதான் பொறுப்பு இல்லாம இருப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோவா அஞ்சியை போட்டு அடிக்கிறது. அதுக்கு எஸ்ஐ இருக்காருல, என்னடா 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறீங்களா, நீங்க 2 பேர் சேர்ந்து தான் இதை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. பேசிட்டு இருக்கான்ல, எதுக்கு போன் எடுக்கிற அப்படின்ற மாதிரி இவர் கட் பண்ணிடுறாரு. என்ன கட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எஸ்ஐ நினைக்கிறாரு. அதே சமயம் வண்டியில லோடு இருக்கிறத பாக்குறாரு. இதை செக் பண்ணுங்கன்னு ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. அப்படி செக் பண்ணும் போது தான் உள்ள கஞ்சா இருக்கிறது தெரிய வருது. ஓஹோ இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் சத்தியமா இதை பத்திலாம் எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா எஸ்ஐ ஏத்துக்க மாட்டாரு. இவனுங்க 2 பேரையும் நல்லா அடிச்சு விசாரிங்க அப்படின்ற மாதிரி லாக் பண்ண சொல்லிடுறாரு. நம்ம சரக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி கஜா கிட்ட ஆட்கள்லாம் சொல்லிடுறாங்க. கஜாவா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் ஈரோக்கு வேண்டிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த எஸ்ஐயோட அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க தான் பையன் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. பையனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா போக மாட்டேங்குது. நான் நேரடியா ஸ்டேஷனுக்கே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்தவர் அந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு.
என் பையன் கிட்ட நான் பொறுமையா பேசிக்கிறேன், இந்த 2 பசங்க அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க, இந்த 2 பசங்களை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிடுறாங்க. ஆட்களும் கூட்டிட்டு போலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, கஜா மேல செம்ம கோவத்துல இருக்காரு. இவ்வளவு நாள் என்ன ஏமாத்திட்டான்ல, அவனை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கஜாவை பாக்குறதுக்காக தனியா வந்துடுறாரு. இப்ப கஜா கிட்ட எதுக்காகடா இப்படி பண்ண வச்சு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவோட மண்டையில கஜாவோட ஆள் ஒருத்தன் அடிச்சிடறான் போல. அதனால ஹீரோ மயங்கிடுறாரு. இப்ப மயங்கின ஹீரோவை ஒரு ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் கஜா இருக்காருல, மத்த ஆளுங்களை இந்த இடத்துக்கு வர சொல்லிட்டாரு. சீக்கிரமா இவனை டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கஜா போன்ல பேசினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் முழிச்சு ஹீரோ கேட்டுறாரு. ஆட்கள் வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும்னு யோசிக்கிறாரு. பின்னாடி ஒரு வழி இருக்கும், அது வழியா இங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஆட்கள் இருக்காங்கல்ல, விடக்கூடாதுன்னு துரத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல விஜயம் சண்டை போடுறாரு. இததான் படத்தோட ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் இவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவரை காப்பாத்த வந்துடுறாங்க. அந்த சமயம் கஜா பின்னாடி வந்து கத்தியால குத்திடுறாரு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கதையை முடிச்சுட்டு இங்க இருந்து கஜா கிளம்புறாரு. அதுக்கப்புறம் தான் தகவல் கேள்விப்பட்டு ஹீரோயின் வராங்க. வந்த ஹீரோயினும் ஹீரோ இறந்திருக்கிறத பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோவோட ஆவியும் ஃப்ரெண்டோட ஆவிங்களும் பக்கத்துல தான் இருக்குங்க. நம்ம இறந்து போயிட்டுமே அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப இவங்க 3 பேருமே ஆவிகளா தான் இருக்காங்க. பக்கத்துல இருக்க கல்லறை கிட்ட வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ராகவ் இருக்காரு. அண்ணன் நீங்க வெளிநாட்டுக்கு போலியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் வெளிநாட்டுக்குலாம் போல, கஜா தான் என்னோட கதையை முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இறந்து போன ஒரு பெரியவரும் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. என்னடா 3 பேருமே ஒரே நாள்ல இறந்துருக்கீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது சின்ன பொண்ணுங்க அழுவுற சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறதுக்காக வராங்க. காணாம போனதா சொல்லப்பட்ட பொண்ணுங்க தான் அந்த இடத்துல இருக்காங்க. அப்ப நீங்க காணாம போலியா, செத்து போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாரு. இந்த பொண்ணுங்களும் என்ன நடந்தது அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இந்த கொலையெல்லாம் யாரு பண்ணுது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. வேற யாரும் கிடையாது, விசாரிக்க வந்த எஸ்ஐ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பாரு. இவர் எப்படிலாம் இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா 5 நோ பார்க்கிங்ல தான் பைக்கை விட்டுட்டு போயிருப்பான். கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து வண்டியை நிறுத்தி இருப்பாங்க. அந்த வண்டியை எடுத்துட்டு தான் இந்த பொண்ணை கூப்பிடுறதுக்காக வந்திருப்பாரு. அப்படி கூட்டு போனவர் தான் ரேப் பண்ணி அந்த பொண்ணை சாவடிச்சிருப்பாரு. இவர் தான் பண்ணாருன்னா எதுக்காக அப்பா கிட்ட அப்படி கேட்டாருன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்பா கிட்ட இவரை நல்லவரா காட்டிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் இவர் விசாரணை பண்ணிருப்பாரு. இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஒரு லாயர் ஒரு இடத்துல சிசிடிவி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் பாத்தீங்களா, அவர் எங்க அந்த சிசிடிவியை பாத்துற போறாரு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அவன் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாரு. கடைசி 10 வருஷமாவே இவர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஹீரோ இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. இவனை பத்தி எல்லார்கிட்டயும் எப்படியாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம பேசுறது யாருக்கும் கேட்காது, அதே மாதிரி 11 நாள் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல இருக்க முடியும், அதுக்கப்புறம் இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பெரியவர் சொல்லிட்டாரு. ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரே கோட்ல சந்திக்கும், அந்த நாள்ல பிறந்தவனுக்கு மட்டும்தான் நம்ம பேசுறது கேட்கும், ஆனா அந்த மாதிரி ஒருத்தனை எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இந்த எஸ்ஐ கஜா கிட்ட கோவமா பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை இப்பதான் காட்டுறாங்க. கஜா கிட்ட இவர் டீலிங் தான் பேசியிருப்பாரு. அதே சமயம் கஜா ராகவ டிஸ்போஸ் பண்ண சொன்னாரு பாத்தீங்களா, ஆட்கள் டிஸ்போஸ் பண்ணதை இந்த எஸ்ஐ வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. அதை வச்சுதான் கஜாவை மிரட்டிட்டு இருக்காரு. நீ மட்டும் இந்த டீலிங்க்கு ஏத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், இதை வச்சே உன் மேல கேஸை ஃபைல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இதனால கஜாவும் டீலிங்க்கு சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல கூட இவங்க 2 பேருமே ஜாலியா சரக்கச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஊர்ல சின்ன பொண்ணுங்க காணாம போறதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி கஜா கிட்ட எஸ்ஐ சொல்லிட்டாரு. இதெல்லாம் நிறுத்திட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போட்டோவை காட்டுறாரு. இதெல்லாம் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. ஹீரோவை நினைச்சு ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை எதுக்காக இவ்வளவு லவ் பண்றேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஹீரோயினும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. சின்ன வயசுல ஒரு நபர் இவங்களை ரேப் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். தெரியாதனமே இவங்க பக்கத்துல இருக்க நெருப்புல போய் விழுந்திருப்பாங்க. அந்த சமயம் ஒரு சின்ன பையன் தான் காப்பாத்துறதுக்காக வந்திருப்பான். அவன் இருக்கான்ல, ஒரு இடத்துக்கு கூட்டு போய் உங்களுக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ண வச்சிருப்பான். அதனாலதான் இவங்களுக்கு திரும்பி கண் பார்வை கிடைச்சிருக்கும். அந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாசம் மாசம் அந்த இடத்துக்கு காசெல்லாம் தந்துட்டு இருந்திருப்பாரு. அந்த ஹெல்ப் பண்ண பையன் தான் தந்துட்டு இருந்திருப்பான். அது விஜய்னு தெரிய வந்தது. அதனால தான் நான் விஜய் அவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜயும் ஃப்ரெண்ட்ஸும் ஆவியா இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் எஸ்ஐ கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு சரி வரன்ற மாதிரி ஹீரோயின் ஏத்துக்கிறாங்க. எஸ்ஐ பிளான் என்ன தெரியுமா, ட்ரஸ்ட்டுக்கு யாரோ காசு தராங்கல்ல, அது யாருன்னு ஹீரோயினுக்கு தெரியாது, நம்மன்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறாரு. ட்ரஸ்ட்டுக்கு காசு தரது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன் தெரியாது, விஜய் தான் தராருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சே, இது ஏற்கனவே இவளுக்கு தெரிஞ்சிருச்சா, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. விஜயோட போன் இவர்கிட்ட இருக்குல்ல, இந்தாங்க விஜயோட போனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தராரு. தந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை சாக்க வச்சே எஸ்ஐயா அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காரு. அவங்களும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இவன் ஏமாத்தி இவளை லவ்ல விழ வைப்பான், அதுக்குள்ள நம்ம எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு விஷயம் என்னாச்சுன்னு கஜா கேக்குறாரு. அவளெல்லாம் கரெக்ட் பண்றது கஷ்டம் போல அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் எஸ்ஐயோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. நான் சொல்ற இந்த விஷயத்துக்கு நீ கண்டிப்பா ஏத்துக்கணும், உனக்காக ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன்,
அந்த பொண்ணு இந்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது இந்துவா அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இல்ல இந்துக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு, உனக்கு ஓகே தானேன்னு அப்பா கேக்குறாரு. எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த இந்து எனக்கு கிடைக்க போறா அப்படின்ற மாதிரி கஜா கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எஸ்ஐ ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்க போறதுனால வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. வா நானே டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை ஜீப்ல ஏத்திக்கிறாரு. அப்படி ஏத்துன நபர் இந்த இடத்துக்கு வராரு. அதாவது ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல வச்சு அந்த பொண்ணை ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களாம் தடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. இவங்க பேயின்றதுனால அவரை தொட முடியல. அவர் தப்பு பண்றதை பார்த்தும் எதுவுமே பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. இப்ப ஆவியா இவங்களுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறா. ஏதாவது இவனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. பையனுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போதில்ல, அதனால எஸ்ஐயோட அப்பாவும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சரக்கச்சிட்டு இருக்காரு. அந்த வழியா இந்த குடிகாரர் வராரு. நீயும் உட்காந்து குடி அப்படின்ற மாதிரி அவரையும் குடிக்க வச்சிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே தள்ளி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறது அந்த குடிகாரருக்கு கேக்குது. என்ன நம்ம பேசுறது இவனுக்கு கேக்குதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. நட்சத்திரம் ஒரே கோட்ல வரும்போது பிறந்தவன் இவன் தான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நைட்டு நேரம் அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவருமே பேய் தான் பேசுது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. அண்ணன் நாங்க 3 பேர் தான் பேசுறோம், பொண்ணுங்களை சாவடிச்சது வேற யாரும் கிடையாது, அந்த எஸ்ஐ தான், ஊர் முழுக்க இந்த விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டாரு. சைட் டிஷ் வாங்கிட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரிப்பா உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப பொண்ணு கேட்டு இந்துவோட வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஊர் மக்கள்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்க எல்லாருமே கஷ்டத்துல இருக்கோம், நீங்க இப்ப இது பண்றது சரி கிடையாது, இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பவும் அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குன்னு ஏத்துக்கிறாரு. என் பையன் இந்த கேஸை முடிக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்குது போதுமா அப்படின்ற மாதிரி பத்திரிகையெல்லாம் கிழிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க எஸ்ஐ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. கேஸை முடிச்சாதான் கல்யாணமா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏற்கனவே எஸ்ஐ பண்ண வரைக்கும் போதும், யாரையாவது வச்சு கேஸை முடிக்கலாம் ட்ரை பண்ணிருப்பாரு. அப்ப கூட யாருமே சிக்கியிருக்க மாட்டாங்க. இப்ப கல்யாணமே கேஸை முடிச்சாதானே நடக்கும், அதனால சீக்கிரமா யாரையாவது லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த குடிகார அண்ணன் ஊருக்காரங்க கிட்ட எஸ்ஐ தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா குடிச்சிட்டு வளர்றியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே துரத்தி விடுறாங்க. எஸ்ஐயோட அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அவருமே இவர் சொல்றத சுத்தமா ஏத்துக்காம விரட்டி விடுறாரு. இந்த எஸ்ஐயும் கஜா கிட்ட பேசிட்டு இருக்காரு. கேஸை முடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன் ஆளுங்கள்ல ஒரு 4 பேரை எனக்கு தா, அவங்கள வச்சே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இறந்து போன பொண்ணுங்கள்லாம் கிடைச்ச மாதிரி மக்கள் கிட்ட சொல்லிடலாம், இதுக்கு காரணம் கஜாவோட ஆட்கள்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மறுநாள் ஒரு இடத்துல தோண்டி பிணத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்களை கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கஜா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா நான் நினைச்சேன், ஆனா கஜா இந்த விஷயத்த பண்ணல, அவனோட ஆட்கள் 4 பேர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, அவங்க 4 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காரு. ஏமாத்தி கேஸ முடிச்சது ஹீரோக்கு தெரியும்ல, இப்ப ஹீரோனை வேற கல்யாணம் பண்ணிக்க போறான், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த குடிகார அண்ணனுக்கு இவங்க பேசுறது மட்டும் தான் கேட்கும். இப்ப என்னடான்னா இவங்க முகத்தை பார்த்தே பேசுறாரு. என்னென்ன இப்ப நாங்க பார்க்க கூட உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாண்டா தெரியுறீங்க, ஏன்னா நானும் இப்ப உங்களை மாதிரி பேயா மாறிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த அண்ணன் சொல்றது யாருமே கேட்கல. இந்த அண்ணன் நேரடியா எஸ்ஐ கிட்ட பேசுறதுக்காகவே வந்துடுறாரு. நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியும், நான் எப்படியாவது உன்னை அரெஸ்ட் பண்ண வைப்பண்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இவன் உயிரோட இருந்தா என்னைக்குனால பிரச்சனைன்றதுக்காக எஸ்ஐ இருக்காருல்ல, பாட்டில வச்சு மண்டையில அடிச்சு சாவடிச்சிடுறாரு. நான் பாட்டுக்கு சரக்கு அடிச்சுட்டு சிவனேன்னு சுத்திட்டு இருந்தேன், எதுக்காகடா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சாவடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்புறாரு. ஹீரோ பேயா மாதிரி 11 நாள் முடிய போது, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப தவசம் வேலைலாம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் இவருக்கு ஹீரோயின் கூட கல்யாணம்லாம் நடக்குது. என்னடா இது தடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருந்து மறையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹீரோவை ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்த மாதிரி எழுப்பி விடுறாங்க. ஆக்சுவலா இவ்வளவு நேரம் ஹீரோக்கு வந்து எல்லாமே கனவு தான் போல. ஹீரோவை மண்டையில அடிச்சாங்கல்ல, ஹீரோ அப்பயே மயங்கி இருப்பாரு. இவர் இங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி தானே கத்தி குத்து வாங்கினாரு, அது எல்லாமே கனவுன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இருந்தாலும் ஹீரோ இருக்காருல, இந்த விஷயத்தெல்லாம் எஸ்ஐ தான் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எஸ்ஐ இறந்து போயிட்டாரா, கஜா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான், எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, வான்னு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க. எல்லா பிணங்களையும் ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல எஸ்ஐயோட பிணமும் இருக்கு. இந்த கஜா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பையன் இறந்து போனதை நினைச்சு எஸ்ஐயோட அப்பாவும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாம் முடிஞ்சிருது. இப்ப அப்பாவை பார்க்கறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வந்திருக்காங்க. வந்த ஹீரோ இருக்காருல, இந்தாங்க உங்க கண்ணாடின்ற மாதிரி தராரு. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. எஸ்ஐயோட பாடியை கொண்டு போனாங்க பாத்தீங்களா, அப்ப அவரோட உடம்புல இருந்து ஒரு கண்ணாடி கீழே விழுந்திருக்கும். ஹீரோவும் அதை பார்த்து எடுத்து வச்சிருப்பாரு. அது எஸ்ஐயோட அப்பா கண்ணாடின்றது இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப பிரசன்ட்ல அந்த கண்ணாடியை தான் தந்திருக்காரு. உங்க பையனை நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
இந்த இடத்துல எஸ்ஐயோட அப்பாவும் என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாரு. ஹீரோ கோவமா கஜாவை பாக்குறதுக்காக கிளம்பினாரு பாத்தீங்களா, ஆட்களும் இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க, நான் போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பின்னாடி பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாரு. வந்த ஹீரோவும் கஜா கூட சண்டை போட்டுருப்பாரு. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி இருந்து அடிச்சாங்கல்ல, அடிச்சது வேற யாரும் இல்ல, இந்த எஸ்ஐ தான். ஏன்னா எஸ்ஐ ஏற்கனவே கஜா கூட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்பாரு. அடிச்ச எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை இழுத்து ஒரு ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கஜா கூட சேர்ந்த மாதிரி சரக்கச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. இந்த கஜாவும் ஆட்களுக்கு கால் பண்ணி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேர் பேசிக்கும் போது இந்த எஸ்ஐ பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லுவாரு. இவர் சொல்லிட்டு இருக்கிறத அப்பா அந்த வழியா வந்து கேட்டுறாரு. ஹீரோவை பாக்கிறதுக்காக வந்த அப்பா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுருவாரு. அதே மாதிரி ஹீரோ மயக்கத்துல இருந்து முடிச்சு இவங்க பேசினதெல்லாம் கேட்டிருப்பாரு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இந்த எஸ்ஐ தானா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. ஹீரோவோட தலையில பலமா அடிச்சதுனால ஹீரோக்கு திரும்பி மயக்கம் வந்துருது. 2வது வாட்டி மயங்கும் போதுதான் இவருக்கு கனவுலாம் வந்திருக்கும். எஸ்ஐ கெட்டவர்னு தெரிஞ்சிருச்சுல, அதனாலதான் எஸ்ஐயை பேஸ் பண்ணி அந்த கனவு வந்திருக்கும். எஸ்ஐயோட அப்பாவும் இதெல்லாம் கவனிச்சுட்டு தானே இருந்தாரு. ஆனா இந்த இடத்துல எதுவுமே பண்ணாம சைலண்டா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த எஸ்ஐயோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவர் சின்ன வயசுல இருக்கும் போதே பான் வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்குதுன்னு சொன்னா பாத்தீங்களா, இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆக்சுவலா ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துகிட்ட தான் இவன் தான். ஆளுங்க வர சவுண்ட் கேட்டோன்னா தள்ளி விட்டு ஓடி இருப்பான். அப்படி தள்ளி விட்டதுல தான் ஹீரோயின் நெருப்புல போய் விழுந்திருப்பாங்க. கண்ணு போயிருக்கும். ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணி திரும்பி கண்ணெல்லாம் வர வச்சிருப்பாரு. எஸ்ஐ அப்பாவும் ஒரு ஃபைல் எடுக்கிறாரு. அதுக்குள்ள ஃபுல்லா பான் சீடியா இருக்கும். பொத்துன்னு வெளியே வந்து விழுந்துருது. அதனால வந்த கிளைண்ட் செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. உன்கிட்ட போய் கேஸுக்காக வந்த பாரு அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. உண்மையில எஸ்ஐ அப்பா இதெல்லாம் வச்சிருக்க மாட்டாரு. அப்ப நம்ம பையன் தான் வச்சிருக்கான் அப்படின்றது எஸ்ஐ அப்பாக்கு புரிஞ்சிருது. என்ன காரியம்டா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி பையன் மேல கோவப்பட்டு இருக்காரு. என்னதான் சொன்னாலும் இவன் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது அப்பாக்கு தெரிய வருது. இவன் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம ஹாஸ்டலுக்கு தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹாஸ்டலுக்கு போய் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி இவனை இந்த ஊரை விட்டு அனுப்பி வச்சிருவாரு. இவனும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்திருப்பான், மாறி இருப்பான்னு அப்பா நினைச்சிருப்பாரு. இன்னமும் அதே தப்பதான் இவன் பண்றான் அப்படின்றது அப்பாக்கு புரிஞ்சிருது. வீட்டுக்கு வந்த ஒரு ஒய்ஃபு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்துல நைட் நேரம் பையனும் சாப்பிடறதுக்காக வந்துடுறான். அப்ப அப்பா இருக்கார்ல, பகவத்கீதா நூலை எடுத்து வச்சிடுறாரு. இந்த பொண்ணுங்க காணாம போறதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. இந்த எஸ்ஐயும் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா தொண்டை கவ்வுது, ரத்த வாந்திலாம் இந்த இடத்துல எடுக்கிறாரு. ஆக்சுவலா அம்மா சாப்பாடு வச்சாங்கல்ல, அதுல விஷத்தை கலந்துருப்பாங்க. இவரும் துடிச்சு இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இவங்க 2 பேருமே பையனை நம்மளே சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்பாவும் எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பாடியை கொண்டு போறாரு. இவன் எங்க புதைச்சானோ அந்த இடத்துல இவர் புதைச்சிடுறாரு. பையன் போன்ல கஜாவோட ஆட்கள் ராகவ புதைச்ச வீடியோ இருக்கும். அதை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, கஜா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான், என் பையன் அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கான், அதனால என் பையனோட கதையை முடிச்சிருக்காங்க, நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க சார், நான் மேல் இடத்துல பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லியிருப்பாங்க. பிரசன்ட்ல இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. என் பையனை நல்லவனா மாத்தணும்ன்றதுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணல, என் பையன் கெட்டவன்றது ஊர் மக்களுக்கு தெரிய வந்ததுன்னா சட்டத்து மேலயும் இந்த போலீஸ் மேலயும் நம்பிக்கை போயிடும், அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. மேல் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கஜாவை என்கவுண்டர்ல போட்டு தள்ளியிருப்பாங்க. இந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா எஸ்ஐ ட்ரை பண்ணாரு. அநியாயத்துக்கு அவரை கஜா கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சோகமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பிளான் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் இந்துவோட கழுத்துல தாலி கட்டுறதுக்காக வராரு. இவர் கனவுல வந்த மாதிரியே இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வராங்க, கையில கன்னு வச்சிருக்காங்க. நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஷாக்கிங்கா திரும்பி அந்த போலீஸை பாக்குறாங்க. ஹீரோ ஒருத்தங்களை அக்கான்னு கூப்பிடுவார்ல, அவங்க தான் வந்திருக்காங்க. எதுக்குடா எனக்கு இன்விடேஷன் தரல அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. இவரும் சமாதானம் பத்திடுறாரு. அதுக்கப்புறம் இந்துவை கல்யாணம் பண்றாரு. சும்மா காமெடிக்காக தான் அந்த சீனை வச்சிருப்பாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.